ஆதிசேஷன் மீது படுத்துன்னு இருக்கியே, அந்த ஆதிசேஷனை நீ ஒரு நொடி பிரிந்திருக்கிறாயா? கிடையாது. ஏன் என் பொண்ணை மட்டும் பிரிஞ்சு போன? பைக்குள் பாம்பனையாய், அந்த பாம்பை நீ பிரிந்ததே கிடையாதே. அணைனா படுக்கைன்னு அர்த்தம். பாம்பு அணைனா பாம்பே படுக்கை. பாம்பு அணையாய், அந்த பாம்பையே படுக்கையாக கொண்டவனே பைக்கொள் பாம்பு அணையாய். பைக்கொள்னா என்னன்னா, பையனா படம்னு அர்த்தம். பைக்கொள்னா படம் கொண்ட, அதாவது ஆதிசேஷனுடைய அந்த பை படங்கள் எல்லாம் அப்படியே விரிந்து விரிந்து ஆடுறதாம். பாம்பு படம் எடுத்து ஆடுறதும் போலியா, அதான் பைக்கொள் படம் எடுத்து ஆடும் பாம்பு. இது என்னப்பா இது, நாம ஏதோ பாம்புகள்லாம் படம் எடுத்து ஆடும்போம், ஆதிசேஷன் எதுக்கு படம் எடுத்து ஆடும்னு சொல்லணும்னா, அதுவா பெருமாள் ஆதிசேஷனை விட்டு பிரியறதே இல்ல, மேலேயே படுத்துட்டு இருக்காரு இல்லையா, அந்த சந்தோஷத்துல ஆதிசேஷனுடைய பை படங்கள் எல்லாம் விரிவடைந்து மகிழ்ச்சியில் கூத்தாடுகிறதாம். பெருமாள் வந்து நம்ம மடியில உட்கார்ந்தா நாமே அப்படியே விரிவடைந்து கூத்தாடுவோம் இல்லையா, அந்த ஆதிசேஷனுக்கு எவ்வளவு பக்தி, எவ்வளவு கைங்கரியம் பண்றவர். அதனால பைக்குள், அந்த ஆனந்தத்தாலே படம் விரிய பெற்ற பாம்பு அணையாய், அந்த ஆதிசேஷன்கிற பாம்பை அணையாக கொண்டவனே, நீ ஆதிசேஷன் மீது ஜம்முன்னு படுத்துட்ட, என் பொண்ணுதான் உன்னை பிரிஞ்சு தரையில கிடக்கிறா, ஆதிசேஷனுக்கு கொடுத்த அனுபவத்தை என் பொண்ணுக்கு கொடுக்க மாட்டாயா அப்படின்னு கேட்ட அந்த தாய் யோசிச்சா, இல்ல, நீ கொடுக்கக்கூடியவன் தான், நீ கருணை உள்ளவன் தான், இவளும் பக்தி உள்ளவள் தான். அப்போ இவள் திறத்து, இவள் விஷயத்திலே நீ இன்னும் அனுகிரகம் பண்ணலன்னா, நடுவுல தேர்ட் ஃபேக்டர் ஒன்று இருக்கு. உன் சைடும் பர்ஃபெக்ட், அவ சைடும் பர்ஃபெக்ட் ஆனாலும் சேரலைன்னா குறுக்க ஏதோ ஒன்று இருக்கு. என்ன?